ஓகே சார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருளை அருட்பெருஞ்சோதி எல்லா ஊரிலும் இன்புற்று வாழ்க. கோளாறு கோள்களாம் போகுக. சமத சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக. உத்தமன் ஆக ஓங்கு என்று சமச சுத்த சன்மார்க்க சங்கம் வானாதி ராயபுரம் எஸ் குமார் NLC நெய்வேலி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருளை அருட்பெருஞ்சோதி என்பது நம்மை படைத்த இறைவன் அருட்பெருஞ்சோதியாகவும் தனிப்பெரும் கருவியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். எங்கும் நீக்கமர உலகத்திலே விலகிக் கொண்டு இந்த உடம்பை வாழ்வித்தல், பருக்க வைத்தல், உண்ணி வைத்தல், செருக்கி வைத்தல் என்று சொல்ல நமக்கு மனதில் தெரிவிக்கப்பட்டுமில்லை. போரறிவு முதல் ஆறில் எல்லா ஜீவராசிகளும் உடம்பிலும் இறைவனும் புரிந்து கொண்டிருக்கின்றார். அருள் ஆளாது அனுபவத்தின்றாது என்று அருள் பெறும் கோயில் என்று அருளிய செய்யுமே. அதில் பெற்றால் ஒவ்வொரு துரும் ஐநூறு செய்யும். ஐநூறுலாம் படைத்தல், காத்தல், அழித்தல், பக்குவருத்தல், தூசுதை பிடித்தல், அந்த தேவை ஒரு துரும்பு செய்யும். ஆனால் நீங்கள் அருளை பெறுங்கள். அதிலே நம் குணம், அதிலே நம் இனம், அதிலே நம் தொழில், அதிலே நம் குல தெய்வம் அப்படின்னு சொல்லி அருள் பெற்றால் எல்லா ஊரிலும் இன்பம் வாழும், சுகமாக வாழும். நீங்கள் மரணத்தை தவிர்த்து பிரிவை எடுத்துக்கொண்டு வாழலாம். ஏனென்றால் கிடைப்பதற்கு அரிய மனித தேகத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அரிதறிது மானதை பிறத்தல் அரிது, அதை விட கூடு செவிட்டு பிறத்தல் மிகிறது. இந்த உலகத்திலே கிடைப்பதற்கு அருகிய கிடைக்க முடியாத மனித தேகத்தை பெற்ற நாம், ஆறறிவை பெற்ற நாம், பகுத்தறிவை பெற்ற நாம், இந்த உலகத்திலே நல்லது எது, கெட்டது எது, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்ற உயிரை பாதுகாக்க வேண்டும், மனிதனால் மற்ற உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு அறிவுப்படுத்தும் என்பதை வளர்க்கிறார்கள். பல உயிரை சுட்டிக்காட்டுகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா எத்துணையும் பேதவராது எவ்வுயும் தங்கூர் போல் எண்ணி உள்ளே ஒத்திரு ஓக்கின்றார் யாவர் அவருடன் தான் சித்திருவாய் எம்பெருமான் நடைபெறுகின்ற இடமென்று அந்த வித்தகன் அடிமைகள் சிந்தை மிக வேந்ததாகும். எத்துணையும் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல், தன் உடம்பு போல், தன் அண்ணன் போல், தன் தம்பி போல், தன் தங்கை போல் நினைத்து யார் கொண்டு உலகத்தில் உடம்பில் விதைத்து வாழ்கின்றாரோ அவர் தான் கடவுள். நம்ம இறைவன் உடம்பிலே குடிக்கொண்டிருக்கின்றார். அவர் எங்க இருக்கிறாரோ பூர்வத்திலே அண்ணாக்கு மேலே ஊற்றிக்கு கீழே நம்ம 2 கண்ணுகளுக்கு இடையில் பூர்வமத்தியில் இறைவன் ஜோதிசுரமாக அங்கு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாளிலே அங்கோடு குடும்பத்திலே தான் ஆன்மா புரிய கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா தான் கடவுள். அந்த கடவுள் தான் இந்த உணவை நாம் சாப்பிடக்கூடிய உணவை எல்லாமே கண்களை பார்க்க வைத்தல், சுவைத்து வைத்தல், கேட்டு வைத்தல், அறிவு வேலை செய்தல் எல்லாமே நம்ம இறைவனாக அனுபவிப்பதானவர் நம்ம குடும்பத்திலே செய்து ஏதாவது சிச்சா வகையில் பெருவாழ்வே சிந்து செய்வது உலகே நித்திய நாம் நித்திய சத்தியம் சிந்திடுவே. நம்முடைய குடும்பத்திலே அண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே என்ற குடும்பத்திலே நம் உணர்வுகளையும் நினைப்புகளையும் சதா நேரம் செலுத்துகின்ற போது இந்த உடம்புக்கு மரணம் என்பது இல்லை. இந்த இடத்துக்கு சென்று விட்டால் உடல் மரணத்தை தருவிடாது. எவன் உயிரை படித்து கொண்டு சென்று விட முடியாது. ஏனென்றால் மரணத்தை ஒழுக்கின்ற இடம் பூர்வமத்தி. அங்குதான் நம்ம அப்பா அம்மா இறைவன், நம்ம தாய் தந்தை இறைவன் அங்கு குடிக்கொண்டிருக்கின்றார். அதுதான் ஈரன். சிற்றாவையில் பெருமாவை சிந்த சிவின் உலகே நித்திய அமைத்தன்மையை அறியாத வாய்ப்பு பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் பேரின்பத்தை பெற்று இந்த உடம்பு அடையாமல் வாழலாம். ஏனென்றால் நீ இது செத்தாலே நிலையே இறப்போதை நினைத்தல் அறிவிச்சு முறுக்காதோ தூக்கம்தான் வருமோ உன்னதான் தோணுமோ அப்படின்னு சொல்றார். நாளை இருந்து விடுவோம், செத்து விடுவோம் என்று நினைத்தால் நீங்கள் நினைத்து விட்டால் சாப்பிடதான் தோணுமோ தூக்கம் தான் வருமோ அப்படின்னு சொல்கிறார். என்னென்றால் மரணமின் பேர் கேட்டு மாவாய்ப்பையிலே பையரும் வானமும் மற்றவனும் கடந்த இருந்த இடம் தெரியாமல் எழுந்திடச் செய்திருவேன். யார் என்னை இங்கு இருந்தார்? ஞானசாமி தலைவருக்கு நல்ல பிள்ளை நான் சொல்லி மரணத்தை ஆராதனை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். மனிதனுடைய கிடைப்பதற்கு பெரிய உடம்பை கொடுத்து விட்டேன். இந்த உடம்பை பயன்படுத்தி நீங்கள் சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞான தேகத்தை பெற்று எக்காலத்து அழியாத ஒரு பெரிய சுத்த தேகத்தை ஒளி தேகத்தை பெற வேண்டும். பெற்றேன் ஒளி தேகம் என்று சொல்லி
சொல்லி நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் காற்றாலே, புவியாலே, ககனமானாலே, கடலாலே, புழலாலே, கதிர் ஆலையாலே, பிறையிட்டு கொள்கையாலே, வேற்றாலே எங்கேயாற்றும் அறியாத விலங்கு மெய்யளிக்க வேண்டும் என்று விருந்தெடுத்த என்ற நிலைக்கு ஏற்றால இறைவனை நினைவுகளுக்கு இந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்கிறேன். இந்த உடம்பை காற்றாலே, நீராலே, நெருப்பாலே, பிறையிட்டு கொலை கருவியாலே, அணுகுண்டாலே, கதிர் ஆலையாலே அணுகுண்டு போட்டாமல் அடிக்காத ஒரு பெரிய உடம்பை சுத்த தேகத்தை கொடுத்து வாழ்விப்பேன். சேர்ந்திருங்கள் சன்மார்க்கத்தை சேர்ந்திருங்கள் சொல்லி நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும். நினைந்திலிருந்து உணர்ந்து அன்பை நிறைந்திலிருந்து கூற்றலும் கண்ணீரான உடம்பு நிறைந்திலிருந்து ஆளுமதே நன்னிதியே ஞான இடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து உங்களிலே மாநிலா பெருவாழ் வாழ்நிலாமல் கண்டேன். இறைவனை நிறைந்திலிருந்து உணர்ந்து அன்பை நிறைந்திலிருந்து கூற்றலும் கண்ணீரான உடம்பு நடந்து ஆளுமதே ஞான இடத்தரசே என்னுரிமை நாயகனே நீங்கள் நினைத்து வழிபடுவீர்களால் இந்த உடம்புக்கு மானம் என்பதில்லை. மானவனும் மனத்தை ஒழித்துவிடும் சொல்லி நீங்கள் கடவுளை வழிபடுங்கள். மனத்தை தவிர ஏன்னா மற்றது இது என சித்தம் தாந்திருப்பீரானால் மரணம் என பெரும்பாவில் வந்துடுமோ அந்தோம் சற்று அதை நம்மாலை தடுக்க முடியாது. சன்மார்க்க சங்கத்தில் வல்லதனை ஏற்றினை தடுக்க கொள்ளார் எவ்வளவும் எவரும் இல்லை என்று எவ்வளவு பற்றிய பற்றழுத்தம் பற்ற விட்டாலும் பல பற்றிவிடும் என்று வேறு. ஏனென்றால் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று வீண்கள் கழித்து விட்டால் எவன் ஊரை பற்றில் படித்துக் கொண்டு சென்றுவிடும். அப்போது ஐயோ அம்மா அப்பா என் பிள்ளையே என்று நினைத்து வாழ்மையானால் எது நினைத்தாலும் அம்மா நானும் அப்பா நானும் ஐயோ என்று தகவல் எவன் ஊரை விட்டு சென்று மாட்டான். ஊரை படித்து செல்வான். அப்போது அருவி புரண்டு ரோட்டு பிறந்து கத்தி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அது சொல்றார். இந்த உடம்பை நீங்கள் அறியாத ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆற்று வளம் வருவதும் அனைமோடு அறியீர் அகங்கார பேருக்கு தாழ்ந்திருக்கிறீர் கூற்று வருவார் நீர் அதோ அகலம் வந்து அறியாத ஞான அவன் உடலும் நீண்டு அடுத்த நீண்டு முகவை இப்பொழுது என்னை அறிகிறோம் புத்திரெல்லாம் போட்டு சித்திரவர்களானே என்று சொல்லி நீங்கள் ஆற்று வருவதும் அனைமோடு எவன் வந்தவர்களும் அதை நீங்கள் தடுக்க முடியாது. எவன் வருவதற்கு முன்னாடி நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். அதான் என் மார்க்கம் இறப்பொழுக்கும் சன்மார்க்கம் தான். என் மார்க்கத்தை நீங்கள் சேர்ந்து விட்டால் மார்க்கம் என்பதில்லை, பிரிவின் மேலே சுகமே அதை சொல்லி நீங்கள் கருணோடு வாழுங்கள், இரக்கத்தோடு வாழுங்கள். இரக்கம் இருந்தால் உயிர் புரியும். கருதான் கடவுள். இரக்கம் உயிர் ஒன்று. உடம்பிலே இரக்கம் பிரிந்து விட்டால் நீங்கள் உடம்பில் இருக்கின்ற உயிர் நம்ம வீட்டில் பிரிந்துவிடும். அதனுடைய உண்மையான நிலை. அந்த இரக்கத்தையும் கருணையும் அன்பையும் எல்லா உயிரும் தன் மூலம் சிக்கின்ற ஒரு பெரிய உயிர்வான எண்ணங்கள் இருந்தமையானால் இந்த உடம்பை எவ்வளவு அழிக்க முடியாது. போல கருவிகள் எதனால் அணுகுண்டு போட்ட உடம்பு அழிக்கும் போது சுத்த தகத்தை கொடுத்து ஒன்று வாழ்விப்பேன் வல்லாங்க வாழலாம். ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவர் செய்யக்கூடிய உலகத்தில் மக்கள் செய்யக்கூடிய உதவிகளை விட பல ஒரு மனது உதவியை நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். வாழ்விப்பேன் திருவள்ளுவாலே பல இறையிலே நம்ம வளர்ந்தவர்கள் எதிர்க்கின்றார். ஆனால் எல்லா உயிர்களையும் தன் போல் பொல்லாத புலாரை வேர்த்தான கைவிட்டு எல்லா உயிரும் தொழும். எந்த உயிரும் கொல்லக்கூடாது, அது உண்ணக்கூடாது. அந்த ஒரு பொல்லாத புலாரை வேர்த்தான கைவிட்டு எல்லா உயிரும் தொழும். ஒரு மனிதன் ஒரு உயிர் கொல்லாமல் இருந்தாலும் சாப்பிடாஇருந்தாலும் கூட அந்த உடம்பை ரோட்டில் நடந்துச்சுன்னா கூட இந்த உலகத்தில் புல்லு கூட அந்த உடம்பை கைவிட்டு கொள்ளணும். அது கடவுள் ஒரு பிறவி, கடவுள் தேவம் என்று சொல்லி பில்லு கூட வளர்க்கணும். அதனால் தன்னூர் பெருக்கருக்கு தான் பிரித்து மூலமாக மிகவும் வாழ்வோர் தன் உடம்பை வளர்ப்பதற்காக மற்றொரு உடம்பில் வாழக்கூடிய உயிரை பொருட்படுத்துபவருக்கு அதை எங்கிருந்து ஆளும் எப்படி ஆளும் புண்ணியம் எப்படி இருக்கிறது. புண்ணியத்தை கண்களில் பகவிட்டு கொண்டு புண்ணியத்தை நீங்கள் பாகவதை சென்று விட்டீர்கள். புண்ணியம் வேண்டாம், ஏன்னா அது துன்பமே. இன்பம் என்பது கிடையாது. நீங்கள் இன்பத்தை தர வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் மனித பிரிவை கொடுத்து விட்டேன். மனித பிரிவை நீங்கள் பயன்படுத்தி சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞான தேகம் உன் வாழ்த்தை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த உடம்பு 86 லட்சம் கோடி பிரிவெடுக்கும். ஆடு மாடு பில்கள் ஊர்வன நடப்பன தாவர வர்க்கங்கள் போன்ற வர்க்கங்கள் எல்லாம் பிறந்து இருந்து பல பிரிவிலே அழிப்படுதல், வெட்டுப்படுதல், கட்டு அது கஷ்டத்தை அடையும். ஏனென்றால் அந்த பிரிவிலை எடுத்து கஷ்டப்பட்டுதான் மனிதன் இருப்பது.
மீண்டும் நீங்கள் கீழ்நிலைக்கு போய்விடுவது. மேல்நிலைக்கு வாருங்கள் வாருங்கள், என் மார்க்கம் ஏற்படுத்தும் சன்மார்க்கம் தானே, யான் பெற்ற இன்பம் பெருகவையும் அப்படின்னு சொல்லி, நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என் நண்பர்கள், என் உறவுகள், என் வழியில் பொய்மொழி, என் வார்த்தைக்கு பொய்மொழி என்ன வேண்டாம், எல்லாம் செய்வதை அறுப்புன்றதால் இந்த உடம்பிலே இசைந்து சொல்கின்றான். நான் திருவள்ளுவர் எழுதி வைத்து விட்டேன், பிழைத்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எந்த உலகத்தில் எல்லா இருந்தது யானை வரை இருக்கின்ற எல்லா உயிர்களும் அது கொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று எல்லாரோட ஆல்பன் சாமி பிரதர் சிஸ்டர் எல்லாரும் உறவுகள் நண்பர்கள் என்று எல்லாரும் தன் குறைந்து கொண்டிருக்கின்ற எல்லா உறவுகள் குறைந்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் எங்கே இருக்கின்றதோ அதன் மனித பிரிவி, அந்த பிரிவில் தான் கடவுள் கொண்டு இருக்கின்றார். அந்த உறவுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பாட்டம் இல்லை என்று சொல்லி நீங்கள் தன்மார்க்கத்தை பயன்படுத்தி பொருளாதாரையும் பொருளாதார கடைபிடித்து சன்மார்க்கத்தை பயன்படுத்தினால் இந்த உடம்பு சுத்த தேகம், சுத்த பெண்ண தேகம், சுத்த ஞானத்தை பெற்று எப்போதும் அழியாத ஒரு வாழ்க்கையை அடைந்து உன்னதமான வாழ்க்கையை அடையும், சுகமாக இருக்கும், உலகத்தையும் இளமையும். ஆனால் அந்த உலக சுத்த தெய்வத்தை பற்றி ஒரு பிராக்ஷன் கண்டுபிடித்தது அண்டம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் மேலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில அண்டங்கள் தான் விஞ்ஞானத்துக்கு காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எண்ணங்கள்லாம் காரணம் கண்டுபிடிக்கிறதோட உடம்பு போயிட்டு உலகத்தை எல்லா இடத்துல சுகத்தை அனுபவிக்கும், பெருமத்தை அனுபவிக்கும். அந்த உடம்புகளை கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம். என் மார்க்கம் சன்மார்க்கத்தை கடைபிடித்து நீங்கள் இன்பமாகவும் சுகமாகவும் பேர்படுத்தி அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என் குழந்தைகள், என் நண்பர்கள் என்ற திருவிழா எழுதி சுட்டிக்காட்டி பேர்த்துக் கொள்ள வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதை சன்மார்க்கத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். அதை படித்து பின்பற்றி நடக்கும் என்றால் சுகமாக வாழலாம், இன்பத்தில் பெறலாம். பரம் என்பதை பிற என்பதை தெரிவித்துக் கொண்டு சமத்த சுத்த சன்மார்க்க சங்கம் எஸ் குமார் NLC நெய்வேலி. நன்றி, வணக்கம்.